இன்னைக்கு என்னதுன்னா ரெண்டாவது ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த கூலிதான். எல்லாமே ஒரு விஷயம் நம்ம இப்போ பண்றோம்னா கண்டிப்பா அதுல ஒரு முயற்சி தேவை. இப்போ எல்லா ஒரு விஷயம் நமக்கு அது ஈஸியா கிடைச்சிச்சுன்னா அதுக்கு வேல்யூ தெரியாது. கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாதான் அதுக்கு வேல்யூ புரியும். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு வேண்டி நல்ல முயற்சி பண்ணி ஆனால் அதுக்கு கூலி கிடைக்க என்னது 2-3 நாளே ஆகுமே தவிர்த்து அதை கூலி என்னது நமக்கு கண்டிப்பாக நம்ம பண்ணுற விஷயத்துக்கு கூலி நம்ம உடம்பு வருத்தி ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு கூலி கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கான எஃபர்ட் நமக்கு என்ன ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். அதுபோல் இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு தான் ட்ரை பண்ணுறோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணும்போது அதுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரலாம். நீ எதுக்கு இப்படி பண்ணுற, நீ எதுக்கு இப்படி பண்ணுற. ஆனால் அதெல்லாம் தாண்டிட்டு நம்ம நல்ல எண்ணமும் நல்ல செயலுமா அந்த விஷயத்த முழு முயற்சியோடு பண்ணோன்னா அதுக்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த பாடலின் பொருள். தெய்வத்தால் ஆகாதனும் தெய்வத்தை கொண்டு ஒரு விஷயத்த பண்ண முடியாததும் நம்ம முயற்சி பண்ண கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்காது. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதல் மெய்வருத்த கூலிதனும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. பாய்.